So textbook page number 182. The 182 பார்த்தீங்கன்னா trigonometric ratios of 45 degree and trigonometric ratios of 30 and 60 degree. So next page ல பார்த்துட்டீங்கன்னா trigonometric ratios of 0 and 90 degree. So அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டேபிள் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லி கொடுத்தோம். அந்த டேபிள் வேல்யூஸ் டேபிள் வந்து எப்படி டெரிவ் ஆகுது, sin 0 0 தான், அந்த வெரிஃபிகேஷன் தான் அதுல இருக்கு. இது ரொம்ப ரேரா 3 மார்க் செக்ஷன்ல கேட்கலாம், 2 மார்க் செக்ஷன்ல கேட்கலாம். ஒரு சில ஸ்கூல்ல சொல்லுவாங்க போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது வராது அப்படின்னு சொல்லுவாங்க. வரும் வராது அந்த கேஸ்க்கு நம்ம போகக்கூடாது, லேர்ன் பண்றது பெஸ்ட். இதுல இன்னைக்கு trigonometric ratios of 45 degree உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குறேன். கான்செப்ட் வாஸ் வெரி ஈஸி and interesting also. So trigonometric ratios of 45 degree. So trigonometric ratios of 45 degree-ங்கிறதுனால இதுல நம்ம sin 45, cos 45, அந்த 45 degreesல வர எல்லா trigonometric functions sin 45, cos 45, tan 45, then cosecant 45, secant 45, cot 45, இந்த 6 வேல்யூஸ் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இனிஷியல் பார்ட் வந்து சேம் தான். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்குறாங்கன்னா டெரிவ் த trigonometric ratios of sin 45, ஏதாவது பர்டிகுலரா ஒன்று மென்ஷன் பண்ணி தான் கேட்பாங்க. 6 ரேஷியோஸ் கேட்கறது இல்லை. ஸோ 45 டிகிரில ஏதாவது ஒரு trigonometric ஃபங்க்ஷன் sin 45, tan 45 ஏதாவது மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்க என்ன கேட்டாலுமே இனிஷியல் பார்ட் எல்லாத்துக்கும் சேம். அதுக்கப்புறமா நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற ப்ரூஃபை கொடுத்தா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இந்த 6மே நான் உங்களுக்கு எழுதி காட்டுவேன். trigonometric ratios of 45 degree. இதுக்கு நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்றோம். கன்சிடர் த right angled triangle ABC. It's right angled at B. It's right angled at B. இதுல வந்து ஏதாவது ஒரு ஆங்கிள் 45 எடுத்துக்கலாம். So take one angle is a 45 degree. So triangle, right angle triangle. So named as ABC. So B 90 degree போடுறோம். Right angle at B நம்ம எடுத்துக்கிறோம். So one of the angle is 45 degree. Either A is 45 or C is 45. So நம்ம A 45 எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா C-யும் 45 ஆயிடும். ஏன்னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி படி 3 ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 180 வரணும். 90. அப்ப சம் ஆஃப் தீஸ் டூ 90 இருக்கும். So one angle 45. Therefore A equal to C. This is 45 degree. இந்த பிளேஸ் உங்களுக்கு 45 வரும். நான் sin 45 எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது 30, 60க்கு டெக்ஸ்ட் புக்ல ப்ரூஃப் இருக்கு அண்ட் 0, 90க்கு இருக்கு. எல்லாமே சிமிலர் ப்ரொசீஜர் தான். பாருங்க, டவுட்ஸ் இருந்தா அப்புறம் என்கிட்ட கேட்டுக்கோங்க. Actually, இது ஒரு isosceles triangle. 2 angles are equal. Therefore, these opposite sides are equal ஆயிடும். நான் isosceles triangle statement உங்களுக்கு தெரியும். So angles are equal means sides opposite to the equal angles are equal. இப்போ என்ன ஆயிடுது பாருங்க, AB equal to BC. Take this is a A. So நம்ம இது வந்து A அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றோம். இந்த பக்கம் A, here also take A.
இங்க ஏங்கிற அல்பபெட் தான் போடணும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச அல்பபெட் எதுனாலும் போடலாம். இந்த கொஸ்டினுக்குள்ள அப்ளை பண்ணாத நோட் பண்ணாத அல்பபெட் எதுனாலும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இல்ல இப்ப நம்ம அந்த பிதோகரஸ் தியரம் ரிசல்ட் அப்ளை பண்ண போறோம். 90க்கு ஆப்போசிட் ஹைபாட்னஸ். ஸோ AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். ஸோ AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் plus A square. So AC square is equal to 2 times A square. So from this line, AC is equal to root 2 A square and the A varum. Root 2 A. So in that one, root 2 A. So this is the so we trigonometric ratios formula apply பண்ண போறோம். So trigonometric ratios of 45 degree ல இதுல வந்து உங்களுக்கு நான் 6th ratiosமே சொல்லி கொடுக்கிறேன். 45 degree அதாவது sin, cos, tan, cosecant, secant, cot 6 ratios நான் சொல்லி கொடுக்க போறேன். மேபி எக்ஸாம்ல derive the trigonometric ratios of sin 45 degree. So என்ன கேட்டிருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எல்லாத்துக்கும் சேம் தான். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாத்துக்கும் அதே தான். ஸோ இதுக்கப்புறம் எழுதுறது நமக்கு என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் எழுதுனா போதும். The sin 45 degree first. So உங்களுக்கு சைனுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ 45 டிகிரி ஏதாவது ஒரு பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவர் இங்க சில ஃபிக்ஸ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். இந்த sin 45 டிகிரி ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். இந்த 45க்கு இந்த ஏ நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்னா BC பை ஹைபோட்டனஸ் இஸ் AC. உங்க BC வேல்யூ A. AC வேல்யூ root 2 into A. இந்த A கேன்சல் ஆயிடும். அப்போ 1 by root 2. இப்போ என்ன கிடைக்குது பாருங்க, sin 45 degrees equal to 1 by root 2. இப்போ டேபிள் வேல்யூ கரெக்டா வருதா? sin 45 is equal to 1 by root 2. sin 45 கேட்டிருந்தாங்கன்னா இந்த இனிஷியல் பார்ட் பிளஸ் இதோட ஸ்டாப் பண்ணா போதும். Then cos 45 degree. Adjacent by hypotenuse. So உங்களோட adjacent side AB. This is AB by AC. This is equal to the A by root 2A. This A cancelled. So 1 by root 2. உங்களுடைய cos 45 degree is equal to 1 by root 2. So tan 45 போட்டலாமா? So tan 45 opposite by adjacent. இந்த triangle the 45 degree opposite BC, adjacent வந்து AB. So BC by AB, this equal to A by A. கண்டிப்பா கேன்சல் ஆயிடும். Therefore tan 45 degrees equal to 1. So உங்க டேபிள் வேல்யூ எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும். cos 45 1 by root 2, tan 45 1. இப்போ இதுலயே cosecant 45, secant 45, cot 45. So cosecant 45 degree, it is a reciprocal of sin 45. இப்படி அதனால enough. So one more time எழுதிட்டு இருக்க வேணாம். cosecant 45. மேபி உங்களுக்கு cosecant 45 கேட்டாங்கன்னா sin 45 எழுதிட்டு டேரக்டா எழுதிக்கலாம். or டேரக்டா cosecant 45க்கு ஃபார்முலா போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So இது reciprocal is root 2 and secant 45 degree 1 by cos 45 degree. Cos 45 reciprocal is also root 2.
The last one, cot 45. It is a reciprocal of tan 45. 1 by 1, it is 1. So, இதுதான் geometrical representation of sin 45, cos 45, or derive the t ratios. The trigonometric ratios are in short format. So, derive the t ratios. So, t ratios abnormal, so it represent trigonometric ratios. So, derive the trigonometric ratio of sin 45, cos 45, tan 45, and cosecant 45, secant 45, so cot 45. So, values எப்படி கண்டுபிடிக்கணும்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி டவுட்ஸ் இருந்தா என்கிட்ட கேட்டுக்கோங்க. So, doubts இருக்காமா? Having any doubts? Okay.